ஹாய், ஹலோ, வணக்கம். தமிழ்நாட்டின் வருங்கால செல்வங்களாகிய தங்கங்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் எனது வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் யாருக்கானது அப்படின்னா, எனக்கு மேக்ஸா ஐயோ எனக்கு வரவே வராது. மேக்ஸை தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் நல்லா மார்க்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸ் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ற ஒருத்தர நீங்க இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்கானது தாங்க. என்னுடைய பெயர் கார்த்திக். நானே வச்சுக்கிட்ட பெயர் கணிதன் கார்த்திக். நான் லாஸ்ட் 2 வருஷமா மேக்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் எங்கிட்ட படிச்ச பசங்க எல்லாருமே போர்டு எக்ஸாம்ல 90% மேலதான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சயின்ஸ் ஸ்கூல் எக்ஸாமுக்கு ஒரு பொண்ணுங்க நான் 10 days ட்ரைனிங் கொடுத்து அந்த பொண்ணு இப்ப செலக்ட் ஆகி மகாராஷ்டிராவில படிக்கிறாங்க. அது என்னுடைய பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டை நான் பாக்குறேன். இந்த சேனல் எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூல்ல உங்களால உங்க மேக்ஸ் டீச்சர்கிட்ட உங்க மேக்ஸ் மிஸ்ஸிட்ட உங்களால வெளிப்படையா டவுட்ஸ் கேட்க முடியாது. அப்படியெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட டவுட்ஸ் என்னவோ அதை இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, நீங்க என்ன கமெண்ட் கேட்கறீங்களோ அது கண்டிப்பா அது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வரும். ஓகே, என்னால உங்க குழந்தைங்களுக்கு எப்படி டீச் பண்ண முடியும்? இன்னும் 2 மாசம் தான் சார் இருக்கு. நீங்க போர்டு எக்ஸாமுக்கு சிலபஸை கவர் பண்ணிடுவீங்களா? அவங்க நல்ல மார்க் வாங்கிடுவாங்களா? சார் பாஸ் பண்ணவே முடியல, பாஸ் பண்ணிடுவானா? இப்படி எல்லாம் கேள்வி உங்களுக்கு இருக்கா? அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஷார்ட் டைம்ல உங்க குழந்தையோட மேக்ஸ் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுல நான் எக்ஸ்பர்ட். இதுக்கு நான் உங்களுக்கு 100% கேரண்டி கொடுக்குறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 2 days மானிட்டர் பண்ணேன் அப்படின்னா, அவனால வாங்க முடியுமா, வாங்க முடியாதா, அவனால ஏன் வாங்க முடியல, என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி அவனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்னால சொல்றது மட்டும் இல்லைங்க, அவனால என்ன பண்ண முடியுமோ அதுக்கு நான் நல்லா ஹெல்ப் பண்ணி அவன் அதிக மார்க் அவனுடைய ஹை பொட்டன்ஷியலை நான் வெளியில கொண்டு வர பார்ப்பேன். கண்டிப்பா அதை செஞ்சு காட்டுவேன். இந்த சேனல்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க மேக்ஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எப்பனாலும் கேட்கலாம். 6th இருந்து 10th மட்டும் தானே சார் அப்படின்னா அப்படி கிடையாது. டிஎன்பிசி மேக்ஸா இருக்கலாம், பேங்கிங் மேக்ஸா இருக்கலாம், எந்த சப்ஜெக்ட் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் ஓகே. அது இருக்கக்கூடிய டவுட்ஸை ஸ்டூடெண்டா இருந்தாலும் கேட்கலாம். ஒருவேளை அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட் நீங்க ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்களும் உங்களுடைய டவுட்ஸை தாராளமா என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா கிடைக்கும். டே பை டே ரெகுலரா வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எங்கிட்ட ஒரு டீச்சிங் ப்ராமிஸும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க ஆர்வம் இருக்கிற ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸ்ல மார்க் வரல அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது உங்களுடைய டவுட்ஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அன்னைக்கே நான் வீடியோவை போட கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அப்படி அன்னைக்கு போட போனா அடுத்த நாள் கன்ஃபார்மா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ மேக்ஸா அப்படின்னு மேக்ஸ் நினைச்சு பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். யாருமே பிறக்கும் போதே எக்ஸ்பர்ட்டா பிறக்கிறது இல்ல. இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாதான் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் தாமஸ் ஆல்வா எடிசனை பாக்குறோம். இது போன்ற நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா நீங்க முயற்சியும் பயிற்சியும் பண்ணுவீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 100% சப்போர்ட்டா இருந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பேன். உங்களுடைய டவுட்ஸை நீங்க எப்ப கேட்கறீங்களோ அப்ப நான் உங்களுக்கு சால்வும் பண்ணி கொடுப்பேன். சரிங்க சார், இதெல்லாம் ஓகே, பேசிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க எப்படி நடத்துவீங்கன்னு எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக ஒரு சம் காட்டுறேன், பாருங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மேக்ஸிமம்ங்கிற வேர்டை பார்த்த உடனே நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா ஹெச்சிஎஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போமா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் சொல்றேன். 2,4 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஹெச்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே பிரைம் ஃபேக்டரைசேஷன் போடுவீங்க. 2 into 1 2 into 2 into 1. ஹெச்சிஎஃப்னு என்ன சொல்லுவீங்க? இதுல காமனா என்ன வருதோ அதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவீங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 2,4 is 2ன்னு சொல்லுவீங்க. இந்த சம்முக்கு 5,000 ஏன் ஹெச்சிஎஃப் ஒர்க் ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்க குறிப்பிட்ட நாள் வேலைக்கு போவீங்க அப்படின்னா அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. செர்டைன் டேஸ் அப்படிங்கிறத எக்ஸ்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சேலரி தெரியாது, அதையும் ஒரு லெட்டர் வச்சுக்கோங்க, கே அப்படின்னு. அப்போ நீங்க வேலைக்கு போன நாள் இன்டூ கே ஈக்குவல் டு 5,750. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தாலும் கவனிச்சு பாருங்க. நீங்க 2 நாள் வேலைக்கு போறீங்க, உங்களுடைய சேலரி 700, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1,400. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி குறிப்பிட்ட நாள் நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டீங்க. ஆப்சென்ட் ஆயிட்டு போன நாள் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க? ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஒய் இன்டூ உங்களுடைய சேலரி கே, அது எவ்வளவு வருது? 5,000 வருது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 2, இது உங்களுக்கு 4 மாதிரியும், இது உங்களுக்கு 2 மாதிரியும். இதுக்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா
HCF 2 வருதோ அதே மாதிரி இது ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடியது என்னது K. வாட் இஸ் K? உங்களுடைய சேலரி தான் K. அதனால நீங்க HCF கண்டுபிடிச்சா இந்த சம்முக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சிடும். HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். இங்க நான் ஒரு மெத்தட் போட்டு காட்டுறேன். 5750 5000 நீங்க இங்க போட்டுக்கணும். நார்மலா டிவைட் பண்ற மாதிரி இல்லாம 5000 ரிமைண்டர் 750 ரிமைண்டர் வந்த உடனே திரும்ப அந்த 5000 உள்ள எழுதணும். இது எத்தனை டைம் வருங்க? 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ் போட்டீங்கன்னா 4500 வரும். சப்மிட் பண்ணா 500. இப்ப 750 உள்ள போட்டு 1 டைம் போடுங்க 500. சப்மிட் பண்ணா 250. இப்ப 500 திரும்ப உள்ள போடுங்க. 2 டைம்ஸ் 250 500. என்ன வந்துரும்னா 0. எதால உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது 0 கிடைச்சதோ அதான் என்ன HCF. HCF equal to 250. அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் 250. HCF கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் HCF கண்டுபிடிக்கணும்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ அதனால நான் இன்ட்ரோ கொடுத்தேன். இனிமே வர வீடியோஸ்ல இந்த சேனல்ல நீங்க கண்டிப்பா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்க வரிசையா ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வருவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய டவுட்ஸை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணி விடுங்க.